இப்போ புதுசாக யாராவது யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரோ. நாட்டுக்கோழிக்கு மத்தியானம் போல் தான் ப்ரோ இற வைக்கும். நீங்கள் இவ்வளோ இறம் இருக்குது சாயங்காலத்துக்கு வைக்கணும் ப்ரோ. ஏன்னா அப்படியே இறெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டு ரெண்டாவது வேலையை கிளம்ப வேண்டியது தான் ப்ரோ. நம்ம 5 மணிக்கு 6 மணிக்கு தான் ட்ரெயின் இருக்கும் ப்ரோ. அந்த ட்ரெயினில் நீ கிளம்பணும் மதுரைக்கு. சரி அப்படியே வீடியோ எடுப்போமே. இனி இந்த வீடியோ எல்லாம் ஒரு நாளாக டெய்லியும் தான் ப்ரோ ஒன்று ஒன்றா அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. புதுசாக யாராலும் யூடியூப் சேனல் பார்த்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ எல்லாரும் வீடியோக்கு. நானே வீடியோக்கு என்ன வாய்ஸ் கொடுக்கணும் தெரியல ப்ரோ. இங்கே இருக்க ப்ரோ மழை வேறு ஒரு காரில் கருத்துட்டு வந்த மாதிரி இருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ வாழ்க்கை. வந்தேன் நான் ஒரு 4 நாள் நான் ஊரில் நிற்கேன். இனி மறுபடியும் நான் கிளம்பணும். அடுத்த 1 மாதம் கழிச்சு ப்ரோ வரவும் முடியும். 2 வாரத்து வரைக்கும் வரலான்னு பார்த்தா அப்படியே வர முடியாது. அதான் ப்ரோ வீட்டில் இருந்தால் குவாலியெல்லாம் பார்த்துக்கிட்டு யூடியூப்பில் வீடியோவால் அப்லோட் பண்ணலாம். அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஊரில் வேலை செஞ்சாச்சுன்னா கையில் ஒரு ரூபாயே நிற்க மாட்டேங்குது ப்ரோ. ஆனால் ப்ரோ நீங்கள் யாரெல்லாம் நாட்டுக்கோழி வளர்க்குறேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ. யாராலும் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ. கொஞ்சம் யாருமே ஒரு வீடியோக்குமே யாருமே கமெண்ட் பண்ணலாம் மாட்டேங்கிறீ ப்ரோ. எல்லாருமே நிறைய பேர் வீடியோ போடல கமெண்ட் வரும். ஆனால் நான்லாம் வீடியோ போடல ஒரு கமெண்ட்டுமே ஒழுங்காக வராது ப்ரோ. கமெண்ட் பண்ணிட்டு தான் ப்ரோ இருந்தீங்க. இப்போ யாருமே கமெண்ட் ஒன்றுமே பண்ணல. சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ எல்லா வீடியோக்கும். இற வச்சு அவ்வளோ தவிடு எனக்கு கிண்டி போடுவோம் ப்ரோ. தவிடு இற 1 கிலோ இப்போ 33 ரூபா. நாட்டுக்கோழி முட்டை வீட்டுள்ள கொடுத்தா 10 ரூபா வச்சு விலை கொடுக்க வேண்டியதாக இருக்குது ப்ரோ. அதில் 1 ரூபாயுமே எனக்கு லாபம் கிடைக்கல ப்ரோ. வாரம் கோழிக்கு மட்டுமே தவிடு மட்டுமே ஒரு 700 ரூபாய்க்கிட்ட ஆயிரும். இது போக அடை கோழியில் கூட்டுக்குள்ளே இருக்குது. எவ்வளோ பாருங்க ப்ரோ. ப்ரோ என்ன செய்யறனே தெரியல ப்ரோ. எந்த வீடியோ எடுத்தாலுமே வியூஸும் போக மாட்டேங்குது. வியூஸ் போக மாட்டேங்குது. வாய் வேறு கொஞ்சம் குளருக்கு ப்ரோ. வியூஸ் போக மாட்டேங்குது. ஒன்றுமே இதாக மாட்டேங்குது ப்ரோ. என்னத்துக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து டெய்லியும் 2 GB நெட்டு ப்ரோ. அந்த நெட்டும் தீர்ந்துடும் ப்ரோ. அதனால் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறியா. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ண போனால் நான் வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன் ப்ரோ. இந்த வருஷத்தில் 4000 வாட்சஸ் டைம் கம்ப்ளீட் பண்ணலான்னு பார்த்தேன். நடக்காதுன்னு நினைக்கேன். நீங்களாம் சப்போர்ட் பண்ணால் ஈஸியாக 4000 வாட்சஸ் டைம் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அதே மாதிரி 10K சப்ஸ்கிரைபராக யூடியூப் வந்துடும் ப்ரோ. ரொம்பலாம் ஆசை கிடையாது ப்ரோ. ஒரு 4000 வாட்சஸ் டைம் கம்ப்ளீட் பண்ணால் போதும் ஒரு வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் வீடியோ வியூஸ் வேறு கம்மியாக பண்ணாலே நான் ப்ரோஜனம். இது கவலை இல்லை ப்ரோ. கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள் ப்ரோ. 4000 வாட்சஸ் டைமு 10K சப்ஸ்கிரைபரு அவ்வளோ போதும் ப்ரோ எனக்கு யூடியூப்புக்கு. அதுக்கு மேலே ரொம்பலாம் ஆசை கிடையாது. இவ்வளோ நாளாகவே 5K வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தான் ப்ரோ. இன்னும் ஒரு 100 சப்ஸ்கிரைபராக எவ்வளோ தான் ப்ரோ வேணும். 100 80 காணுதான் சப்ஸ்கிரைபரு வந்துன்னா 6K அது 6K ஆகிடும். கொஞ்சம் வாட்சஸ் டைம்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் இந்த ஒரு 2026லலாம் ஓரளவு இப்போ பைக்கு கடன் அந்த மாதிரிலாம் இருக்கும். கொஞ்சம் அதெல்லாம் தீர்ந்துட்டா நான் சொந்தமாக கோழி வளர்க்க ஆரம்பிச்சிடுவோம் ப்ரோ. அதுக்கப்புறம் ஒரு கோழி குஞ்சு வெளியில் வாங்குறதோடி வெளியே ஒரு கோழி குஞ்சு 100 ரூபா இருந்ததுன்னா அந்த குஞ்சு நான் ஒரு 70 ரூபா வச்சு நான் தரேன் ப்ரோ. நான் சேல்ஸ் பண்ணியேன் ப்ரோ. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ. இதில் கொஞ்சம் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ. இதுலேருந்து ஏதாவது கொஞ்சமாக கிடச்சுன்னா நான் அதிலே கொஞ்சம் பெருசாக நான் கோழி வளர்க்க ஆரம்பிச்சிடுவோம் ப்ரோ. நமக்கு பெருசாக பேக்ரவுண்ட்லாம் கிடையாது ப்ரோ. நமக்கு பிடிச்சிருக்கு வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணி அவ்வளோதான் ப்ரோ. நீங்கள் சப்போர்ட் பண்ண நான் நிறையா கிவ்அவே மாதிரி நான் தரேன் ப்ரோ. கோழி இதில் குஞ்செல்லாம் எடுத்து வெளியில் வாங்குறதோடி நான் கம்மியாகிட்டு நான் கோழி குஞ்சு ரேட்டுக்கு நான் கொடுக்கேன் ப்ரோ. ஆனால் என்ன வெளியெல்லாம் எனக்கு அனுப்ப தெரியாது ப்ரோ. இந்த டெலிவரி இது என்னது இந்த அளவில் பேச தெரியாது. நான் சொல்லியேன் ப்ரோ. இந்த பஸ்ஸில் கொரியர் மாதிரி அனுப்பிவிடுவாங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது. இங்கே பக்கத்தோடு யாராக இருந்தால் நானே கொண்டு தந்துடுறேன் ப்ரோ. நேரில் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள் ப்ரோ எல்லா வீடியோக்கும்.
எல்லாரையும் விட கோழி குஞ்செல்லாம் ரேட்டு கம்மியாக நான் தரேன் ப்ரோ. எனக்கு யூடியூப் சேனல்லேருந்து என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டிப்பாக வந்திருந்தா நான் அடுத்த ட்ரிப்பு கோழி குஞ்சு எடுத்து விட்டோம்னா கண்டிப்பாக நான் கம்மி ரேட்டு நான் கோழி குஞ்சு தரேன் ப்ரோ. எல்லாம் உங்கள் கையில் தான் ப்ரோ இருக்குது. எப்படியாலும் இந்த வருஷத்தில் 4000 சப்ஸ்கிரைபர் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிடணும் ப்ரோ. எனக்கு இது 4000 சப்ஸ்கிரைபர்னு வரும் ப்ரோ. வாட்சஸ் டைம் ப்ரோ. இது 4000 வாட்சஸ் டைம் 10K சப்ஸ்கிரைபர் இவ்வளோவும் கம்ப்ளீட் ஆகிட்டா எனக்கு போதும் ப்ரோ. அதுக்குள்ள நான் எல்லா கடமை ஓரளவு மேக்ஸிமம் தீர்த்துருவேன். நான் தங்கலே போகிறனால ஓரளவு பைக்கு ஃபைனான்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம்னா கோழி கூடு கட்டுற மேலே குறைஞ்ச ஒரு 15000 ஆகும் ப்ரோ. 15000 இருந்தால் தான் ப்ரோ கோழி கூட நீட்டாக கட்டி சும்மா அழகாக வளர்க்க முடியும். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே கோழி வளர்க்கக்கூடிய வீடியோ தான் ப்ரோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஊருக்குள்ள அப்படியே வேலையை செஞ்சுட்டு அப்படியே இருப்போம் ப்ரோ. எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ போடும்போது நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக இந்த கிவ்அவே எல்லாமே தருவேன் யூடியூப்பில். யாரையும் மாதிரி பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் ப்ரோ. உண்மையிலே தரேன். உண்மையிலே கொத்தாளியெல்லாம் போகிறது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ப்ரோ. காலையில் 6 மணிக்கு இறங்கணும், இல்லைன்னா 8 மணிக்கு இறங்கணும். அதான் ப்ரோ. சரி இதை வளர்த்துக்கிட்டு இதில் கொஞ்சம் லாபம் கிடைச்சாலும் போதும் ப்ரோ. இப்போ கொத்தாளி போனால் ஒரு மாதம் 30 நாளாக ஒழுங்காக வேலை செஞ்சால் 30000 சம்பளம் வரும் ப்ரோ. உண்மையை சொல்லணும்னா ஒரு நாள் 1000 சம்பளம், சாப்பாடெல்லாம் போக 30000 வரும். நம்ம செலவு போக ஞாயிற்றுக்கிழமை வேலை செஞ்சால் 30000. ஞாயிற்றுக்கிழமை தள்ளினா ஒரு 27000. ஆமாம் 27000 வரும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ப்ரோ. காலத்து 8 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரை கஷ்டப்பட்டு என்ன செய்ய அப்படியே ஏதோ வாழ்க்கை ஓடுது. அப்படியே ஓட வேண்டியதான். நானும் ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் எடுத்து இருக்க மாதிரி இருக்குது ப்ரோ. இந்த கோழி கூடலாம் இடித்து நீட்டாக கெட்டணும் ப்ரோ. கெட்டி எடுத்து சூப்பராக வளர்க்கணும்னு ஆசை ப்ரோ. இது நிறையா வளர்க்கணும்னு ஆசை இருக்குது. கொஞ்சம் நம்மளாம் நல்ல நிலமையில இருந்தால் தான் ப்ரோ இப்படிலாம் வளர்க்க முடியும். இப்போ இருக்கக்கூடிய நிலமையிலலாம் இந்த மாதிரி வளர்த்தோம்னா ஏற்கனவே கடன், அதுக்கு மேலே கடத்த. இப்போ வேறு வண்டி அடவை வச்சுட்டு அதை திருப்பி எடுத்துருக்கேன். அது ஒரு 12000, 15000 வட்டிக்கு எடுத்துருக்கேன். அந்த கடமெல்லாம் தீர கொஞ்சம் நாள் ஆகிடும். அதுபோக ஒரு 28000 ஃபைனான்ஸ் வண்டி இருக்குது. ஃபைனான்ஸ் கட்டி முடித்து எல்லாம் முடிஞ்ச உடனே கோழி வளர்க்க ஆரம்பிச்சிட வேண்டியதான் ப்ரோ. புதுசாக யாராலும் யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லா வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். அதே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ப்ரோ. பாய் ப்ரோ எல்லாருக்கும்.